புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது பார்த்திங்கன்னா, ஜாதக ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜாதகத்தில் 2 விஷயம். சனி திசையில் சனி புத்தி யாராவதுக்கு நடந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படி யோகம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சனி திசையில் சனி புத்தி. அப்போ இந்த சனி திசையில் சனி புத்தி ஒரு ஜாதகத்தில் நடந்தால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தன் திசையில் தன் புத்தி தன்னை கெடுக்கும்னு. ஏன் அப்படின்னா, சனி திசை 19 வருஷம். இந்த சனி திசை 19 வருஷம் ஒரு ஜாதகருக்கு நடக்கும்போது அவருக்கு இந்த ஜாதகத்தில் மட்டும் புண்ணியங்கள் நிறைய பண்ணியிருந்தாருன்னா சனி திசை அவர் யோகத்தை மாற்றி விட்டு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சனி தான் ஒரு ஜாதகத்தில் கர்மாவை குறைக்கக்கூடியது. நம்ம நினச்சிக்கிறோம், சனி வந்துருச்சே, நம்மளை போய் 7 சனி பிடிச்சிருச்சே, 7 சனி வந்து தான் நான் எல்லாத்தையும் இழந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன். நம்மளை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த சனியோட கான்செப்டே. ஏன்னா அந்த காலத்தில் 7 சனி பிடிச்சது யாருக்கு பிடிச்சதுன்னா நலமகாராஜாவுக்கு பிடிச்சது. ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, நான் வந்து உலகத்துக்கே சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணி நான் ராஜாவாக இருக்கேன், இவ்வளவு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு பண்ணி எனக்கு என்ன 7 சனி பாதிக்கும் நீ சொல்கிறேன்னு ஒரு ஜோசியர்கிட்ட இவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ராஜா இன்னும் ஒரு 2.5 நாளிகையில் உங்களுக்கு 7 சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது, இந்த சனி உங்களை பிடிச்சதுன்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா சொல்கிற? நான் எவ்வளோ பேர்த்துக்கு ஆண்டவன் படி இழந்திருக்கேன், எத்தனை பேர்த்துக்கு நான் நல்லது செஞ்சுருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை காடு பூமி வெள்ளாமை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக மக்களுக்கு தானம் தர்ம புண்ணியம் நிறைய செய்திருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னையும் சனி பாதிக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜோசியர் சொல்கிறாரு, சனி கண்டிப்பாக நம்மளோட சித்தப்பன் பெரியப்பன் கிடையாது, சொந்த வந்த தாய்புல கிடையாது, கிரகம் அதோட வேலை செஞ்சே தீரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து சனி பிடிச்சா இந்த நாடே உங்கள் கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஜோதிடர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். சரி, அதையும் இந்த பாப்பமே அப்படின்னு சொல்லி போட்டு அவர் எப்பவும் போல் ராஜா வேட்டைக்கு போயிட்டு இந்த காலில் சொட்டை விட்டு கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போலாங்கும்போது சொட்டை விட்டார். இந்த சனியோட தாக்கம் அவருடைய உடம்பை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. வந்து ஒரு வண்டு மாதிரி அவருடைய உடம்புக்குள்ளே புகுந்தோடனே அவருடைய மனநிலை எல்லாமே சுய புத்தி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக என்னமோ ஒன்று பண்ணுது. இதை பண்ணின உடனே அவருக்குள்ளே ஒரு தோற்றம் என்னென்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவரும் இந்த நாட்டில் இருக்கிற 2 பேர்த்தையும் தாயம் விளையாண்டு நாட்டுக்கு நாடு போட்டி வச்சுக்கலாமான்னு இவரே கூப்பிட்றாரு. வாலின்றியா ஒரு நாட்டுக்கு வந்து தூது அனுப்புகிறார். அப்போ இவர் நல்லா இருந்தவர் ஏன் அந்த நாட்டுக்கு தூது அனுப்புகிறாருன்னே, அந்த நாட்டுக்கு தூது போனோன்னே அந்தளவுக்கு நான் என்ன குறைஞ்சி போனவரா, நானும் வரேன்னு சொல்லி போட்டு 2 பேரும் ஒரு சென்றான ஒரு இடத்துல சபைக்கில் வர்றாங்க. 7 சனி நலமகாராஜாவுக்கு பிடிச்சாச்சு. 7 சனி நலமகாராஜாவுக்கு பிடிச்சாச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 நாட்டுடைய ராஜாவும் உட்காந்து தாயம் விளையாடலாமா, தாயம் எனக்கு விழுந்துச்சுன்னா உன்ற நாட்டை எனக்கு எழுதி வச்சிரு, தாயம் உனக்கு விழுந்துச்சுன்னா என் நாட்டை உனக்கு நான் எழுதி வைக்கிறேன் இப்படின்னு 2 பேர்த்துக்குள்ளே ஒப்பந்தம் போட்டு பட்டயத்தில் எழுதுகிறாங்க. எழுதி வச்சுட்டு இந்த நாட்டுக்கு தாயம் விளையாடுறதுக்காக கட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு யார் ஃபஸ்ட்டு போடுறதுன்னு கேட்க, இந்த நாட்டு நலமகாராஜா சொல்கிறாரு, போட்டிக்கு நான் தானே கூப்பிட்டேன், அதனால் இந்த தாயத்தை நீயே போடு, நான் போடலை அப்படிங்கிறாரு. இந்த தாயக்கட்டை அவர் கையில் போய் அவர் குலதெய்வத்தை சாமியை எல்லாத்தையும் கும்பிட்டு நான் தாயம் எடுத்து அப்படியே தாயக்கட்டை எடுத்து உருட்டுறாரு. ஒரே இதில் போட்டதெல்லாம் தாயம், அவ்வளோதான். தாயம் விழுந்தாச்சு. விழுந்த உடனேயுமே நலமகாராஜா வச்சுருந்த கிரிகடத்தை அப்போவே கழட்டிட்டாங்க. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துருங்கன்ட்டாங்க. ஒப்பந்தம் போட்டதான்னு சொல்லி போட்டு சாதாரண மனிதனாக ஒரு வேட்டியை கொடுத்துட்டாங்க, இதை கட்டி எங்கேயோ போய் பொழைச்சிக்கணும். உடனே அந்த எல்லாமே சொத்தெல்லாம் நாடே எழுதி கொடுங்கும்போது நாடு நகரம் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் இந்த ராஜா எங்கேயோ இருந்து வந்த ராஜாவுக்கு நலமகாராஜாவோட சொத்து பூரா அவர் கைக்கு போயிடுச்சு.
ஏழரை சனியோட பாடு பாருங்கள். சனி திசையில் சனி புத்தி நடந்தாலே இவ்வளோ 19 வருஷம் நம்ம வாழணும்னு சொல்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதாரணத்துக்காகத்தான் இந்த நலமகாராஜாவுடைய வரலாறு. அப்போ நாடு நகரமெல்லாம் இழந்து இந்த ராஜா நலமகாராஜாவாக இருந்தவர் இந்த பல்லாக்களை வச்சு பீமனுகள்லாம் செமைப்பாங்க. அந்த பீமர்கள்லாம் செமக்கிறவங்களை அத்தனை பெருத்தியும் ஒரு முறை என்னுடைய மனைவிக்கு சாப்பாடும் கூட ஒரு நேரம் கொடுக்க முடியல, என்னுடைய மாமியார் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறீங்களா, உங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போட்டுக்கிறேன்ல, அந்த புண்ணியத்துக்காவது என்னை கொண்டு போய் பல்லாக்களை வச்சு என்னுடைய மனைவியை கொண்டு போய் அவரோட தாய் வீட்டிலே கொண்டு போய் விட சொல்கிறார். அப்போது மனைவியும் பிரிஞ்சாச்சு, குழந்தைகளும் கொண்டு போய் பிரிஞ்சாச்சு. இன்றைக்கி நலமகாராஜா இன்றைக்கி சன்னியாசி மாதிரி நாடு வனவேசம் போயிட்டார். 7.5 வருஷத்துக்கு 7.5 வருஷமாக அப்படியே சுற்றுறார். 7.5 வருஷமாக சுற்றுறார். எல்லா ஊர்களையும் போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு கேவலங்கள் பட்டு அவமானப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு அப்படியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு நாள் சாப்பிடாம என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இப்படி எல்லாமா சனியோட தாக்கம் இருக்குன்னு சொல்லி நலமகாராஜா ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறார். இப்படியெல்லாம் பண்ணி காலமெல்லாம் கடந்து வந்து 7.5 வருஷங்கள் வரும்போது ஒரு இடத்துக்கு வந்து சேர்றார். இந்த 7.5 வருஷத்துக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு இடத்துல போய் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் சாப்பிட போகிறாரு. அந்த சாப்பாடு அவருக்கு நிறைவாக கிடைக்க மாட்டேது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் குளிக்கலான்னு போகிறாரு. குளிக்கலான்னு நினச்சிக்கிட்டு அது உடம்பு கட்டிட்டு போகிறாரு. உடம்பில் துணி கட்டுறாரு, அதையும் கொக்கு உருவிட்டு போக பார்க்குது. இன்னொரு இடத்துல கொக்கு உருவிட்டு போனே உடம்பை மறைக்கணுமேங்கிறக்காக ஒரு இலதலையெல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு அந்த இலதலையோடு போகிறாரு. அந்த இலதலைகள்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லி ஆடு துரத்திட்டு வந்து ஆடு அதை கடிக்க வருது. இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா அவமானங்களையும் தாண்டி இந்த உயிர் ஒன்று மட்டும் போகலை. இப்படி நடந்தவர் தான் நலமகாராஜா. அவர் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் வந்து உட்காரார். அதுக்கு பக்கத்துலேயே அந்த சொன்ன ஜோசியரும் வந்து சந்திக்க 2 பேரும் சேர்ந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஜோசியருக்கு, நலமகாராஜா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க. அவருக்கு நலமகாராஜாவுடைய நிலைமை பார்த்தா அவர் ராஜாவாக இருந்ததுவே மறந்துட்டார். அவர் யாரப்பா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நலமகாராஜன் என்ற பெயரை சொல்லி கேட்குறதுன்ட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த ஜாதகத்தை கணித்து சொன்ன ஜோசியரே அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கார். அவர் கேட்குறாரு, ஜோசியர், நலமகாராஜா, ஒரு காலத்தில் நீங்கள் நாட்டில் ராஜாவாக இருக்கும்போது 7.5 சனி பிடிச்சா நாடு நகரம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இழந்துருவீங்கன்னு சொன்னனே, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ஐயா, அந்த காலம் கொஞ்சம் காமிங்க. உண்மையாலுமே இந்த ஜோதிடத்தில் இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ரகசியத்தை எடுத்து எனக்கு 7.5 சனியில் நீ புகுத்துனதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, உங்கள் காலை காமிங்க, இப்போ கடவுள் நீங்கள் தானே சொல்கிறார். சரியப்பா, என் மனைவி மக்களெல்லாம் குழந்தைகளெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஆனால் காதெல்லாம் அடைச்சி போச்சு, பசியெல்லாம் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு உதவி செய்ய. என்னோடய ஜாதகத்தில் அந்த 7.5 நாடு சனி எப்போ தான் முடியும்னு அதே சொன்ன வாயில் ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது இருந்தால் சொல்லேன்னு சொல்ல. அவர் சொல்கிறார், ஜோசியர் கணிச்சு பார்த்துட்டு 7.5 வருஷம் முடிஞ்சுதானே சந்திச்சுக்கிறாங்க, நாளை காலை சூரிய உதயத்தில் நீங்கள் திரும்ப நலமகாராஜாவாயிருன்னு சொல்கிறார். நான் நலமகாராஜாவாயிருவேண்ணா எப்படி அப்படின்னு, இது நம்புற மாதிரியா இருக்குதுன்னு கேட்குறாரு. அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் நம்பலை, இப்போ நம்புறீங்களான்னு கேட்க, ஐயோ நம்புறேனப்பான்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா பேசிகிட்டு இருக்க ராஜாவோட சிப்பாய்கள்லாம் வந்து, ராஜா, நலமகாராஜா உங்களை தான் தேடி அந்த ராஜா வர சொன்னார்னு சொல்ல. ஏன்னு சொல்ல, ஒரு காலத்தில் போட்டிக்காக வாங்கின நாட்டை எதுக்கு நான் வச்சுருக்கணும், கொஞ்ச நாளைக்கு விடணுங்கிறதுக்காகத்தான் பண்ணினேன், நீங்கள் அந்த நாட்டை வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்ல. என்ன செய்யா, உண்மையாலுமே மிராக்கலாக இருக்குதுன்னு அப்புறம் அவங்க எல்லாம் அழைச்சிட்டு போனோன்னே அந்த ராஜா கூப்பிட்டு அந்த கிரிக்கெடம் அந்த மாலை மரியாதையெல்லாம் கொடுத்து அவர் மேலே மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி, இந்தா நீ போட்டி கூப்பிட்டதுனால தான் உன் நாட்டை வச்சுருந்தேன், இந்த நாடு உனக்கு சொந்தமானதை நீயே வச்சுக்கன்னு கொடுக்குறாரு. அப்போ 7.5 சனி முடிஞ்சோன்னே இழந்த நாடெல்லாம் திரும்பி வருது. அதுக்கப்புறம் பொண்டாட்டி உலையிலெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நலமகாராஜாவே வாழ்கிறார். அதுக்கப்புறம் இனிமேல் வரக்கூடிய பாமர மக்களுக்கு இந்த 7.5 சனி முடித்தா ஒரு ராஜாவுக்கே இவ்வளவு கொடுமைனா அப்போ இதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும், அதெல்லாம் முடியாது. இனிமேல் நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்ல அந்த ஜோசியர் சொல்கிறார், நலமகாராஜா உங்களுக்கு எங்கே சனி பிடிச்சதோ அதே இடத்துல கோயிலை கட்டுங்கிறார். அதனால் வானசாஸ்திரத்திலேருந்து சனியுடைய தாக்கம் எங்கே வந்ததுன்னா திருநள்ளாறில் வந்தது. 7/20க்கு சனி பிடிச்சதுனால அதுக்கு பேர் 7/20ன்னு வைக்காமல் 7.5ன்னு வச்சாங்க. அந்த 7.5 சனிங்கிறது அங்கே தான் நடந்துச்சு. அதனால் அந்த தெப்ப குளத்தில் வந்து அந்த சனி நீர் ஆடுன்னு சொல்லி நலமகாராஜா வச்சு அந்த குளத்தில் குளித்து
அதுக்கப்புறம் தான் 7 சனி தோஷம் யார் இருந்தாலும் திருநள்ளாறில் போய் குளிங்கன்னு இந்த வரலாறு வந்ததுக்கு காரணம். வாழ்க்கையில் ஒரு முறை சனி திசையில் சனி புத்தி நடந்தாலோ 7 சனி, அஷ்டமச்சனி, மங்குச்சனி, பொங்குச்சனி, மாரகச்சனி, கண்டச்சனி, மரணச்சனி, விவச்சனி எல்லா சனிகளுக்கும் திருநள்ளாறில் போய் குளித்தால் அந்த தாக்கம் தீரும். இதுதான் அதனுடைய வரலாறு. இது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். அதனால் திருநள்ளாறு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே போதும். அந்த கோயிலில் போய் 19 எள்ளு விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த சனியினால் எந்த தொந்தரும் வராது என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாம் எழுதியிருக்கேன், மக்களுக்காக எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், ஜாதகம் ஆன்லைன்லேயும் பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பேன். இது இல்லாமல் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காசி எல்லா மக்களும் அழைச்சிட்டு போகிறோம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.